வெண்ணெய் எடுக்கிறேன். நேற்று மிக்சியில் போட்டு அந்த தயிரை இது பண்ணி ஏடை பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ அது மேலே ஏடு கட்டின மாதிரி அந்த வெண்ணெய் வந்திருக்கு. அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறேன். கிருஷ்ணா யசோதா மாதா இந்த வெண்ணெயை அங்கே அதுதானே மாடு மேய்க்கும் தொழில் தானே கிருஷ்ணருக்கு. ஸோ அப்போ சின்னது அவளுக்கு அந்த ராஜாவா, அந்த ஊர் ராஜாவா, அதனால் அந்த அவ்வளோ மாடு இது எல்லாம் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய எல்லார் வீட்லேயும் அந்த வெண்ணெய் எடுக்கிறது ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் தான் நம்ம கிருஷ்ணர் போய் ஒரு வீட்லேயும் போயிட்டு பசங்களோடைய சேர்ந்து வெண்ணெய் திருடி அந்த திருடினது பசங்களுக்காக எடுத்து கொடுத்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தாயே யசோதா குல தூதித்த மாயம் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜால கீழடி தாயே. அதே மாதிரி யசோதா மாதா மாதிரி ஒரு பாக்கியசாலி என்ன தவம் செய்தனை பிள்ளை பெறாமலேவே அண்ணனை தாயா, கண்ணனுக்கு தாயா ஆன யசோதா மாதா ரொம்ப பாக்கியசாலி. என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சிராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனை யசோதா. வீரமுன் முயந்திரனும் பிரம்மனும் திரனும் மனதில் புறமை கொள்ள, பிரம்மனும் திரனும் மனதில் புறமை கொள்ள, உரலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்த நீ யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்த யசோதா. சனகாதிய அவயோகம் செய்து, சனகாதிய அவயோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாதே எளிதில் பெற என்ன தவம்
செய்தனை வருந்தி சாதித்ததை புனிதமாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறையே பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா என்ன தவம் செய்தனை சரிகமப என்ன தவம் செய்தனை பதனிசனி என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறையே பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா